இப்போ இன்னைக்கு விஜய் போயிருக்காரு. விஜய்க்கு கொடுக்கக்கூடிய அழுத்தத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். என்னென்னா ரொம்ப இந்த ஒன்றிய அரசு இந்த ஆப்டபஸ் கரங்கள் அதில் ஒரு கரமான சிபிஐ வச்சு ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாங்க. ஆயிரம் தான் கட்சி முரண் கருத்து முரண் ஆயிரம் இருந்தாலும் ஒரு தமிழன் கஷ்டப்பட்டு நடித்து வந்தவர். அவர் நடிப்பில் திறமசாலியாக இருந்தாலும் அரசியலில் அவர் கொஞ்சம் தெளிவு இல்லாமல் தான் இருப்பார். அவரை சிபிஐ இந்த அளவுக்கு முடக்கி ஏற்கனவே அவர் படத்துக்கு வர சென்சார் கொடுக்காம அவர் படமும் அவர் ரசிகர்கள் பாவம் சென்சார் இல்லைன்ட்டு ரொம்ப கவலையில் படமும் ரிலீஸ் ஆகலைன்னு பொங்கலே கொண்டாடலை நிறைய பேர். அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது இந்த சிபிஐ மத்திய அரசு வேறு அவருக்கு அதிக இடையூறுகள் கொடுத்து அவருக்கு பாவம் எதுவும் சொல்ல தெரியாது. அவரை டெல்லி வரைக்கும் அழைச்சிருக்காங்க. அவர் தனியாக பேசி பழக்கம் இல்லை, தனியாக அவருக்கு பதில் சொல்லியும் பழக்கம் இல்லை. என்ன செய்ய போகிறாருன்னு தெரியலை. ஏன்னா ஆரம்பத்திலே அண்ணன் சொன்னார், ஆனால் கேட்கல தம்பி விஜய் அவர்கள். அண்ணன் என்ன சொன்னார், அரசியல் களம்ன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி எளிமையானது கிடையாது. இது கொஞ்சி விளையாடும் மீன்கள் கூட்டம் இல்லை, இது முதலைகளும் திமிங்கலமும் வாழக்கூடிய ரொம்ப கொடூரமான குளம். இது பார்த்து தான் ஒவ்வொரு காலடியும் எடுத்து வைக்கணும்னு அண்ணன் அப்போவோ சொன்னார். ஆனால் அண்ணன் அறிவுரையை கேட்கல. இவர் ரொம்ப அலட்சியமாக எடுத்துக்கிட்டார். அதனோட பின்விளைவு தான் இப்போ அனுபவிச்சுக்கிருக்காரு. 1000 கருத்து முரண்கள் 1000 இருந்தாலும் ஒரு தமிழனை இந்த அளவுக்கு துன்புறுத்துகிறாங்க. அவருக்கு ஒன்றும் தெரியாது. அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்டு போட்டு என்ன பதில் வாங்க போகிறாங்கன்னு தெரியலை. அவர் கூட ஒரு வியூக வகுப்பாளர் போனால் கூட அவர் ஏதோ பதில் சொல்லிடுவார். ஏதோ ஒரு பேப்பர் அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. எந்த ஒரு A4 சீட்டும் உள்ளே விட மாட்டாங்க. எப்படி அவர் பதில் சொல்ல போகிறாரு, எப்படி எதிர்கொள்ள போகிறாருன்னு தெரியலை. பாவம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கடுத்து பேசுவோம்.